நான் ஒன்று சொல்லட்டா, உங்களில் யாருக்காச்சும் இந்த *99# USSD கோடை பற்றி தெரியுமா? அப்படி தெரிஞ்சதுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கங்க. இல்லைங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த வீடியோவில் *99# USSD கோடை பற்றி தான் நான் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதாவது இந்த *99# USSD கோடை பற்றி ஒரு சில டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதில் ஏதாவது மிஸ்ஸிங்கோ ஏதாவது தவறான விஷயங்களை நான் பதிவு பண்ணியிருந்தாலோ மறக்காமல் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த *99# USSD கோடு, இதோட ஃபுல் ஃபார்ம் அன்ஸ்ட்ரக்சர்ட் சப்ளிமெண்டரி சர்வீஸ் டேட்டா, அவ்வளவுதாங்க. ஸோ இந்த சர்வீஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க மொபைல் பேங்கிங் சர்வீஸ்க்காகவே இந்த USSD கோடை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. யாரு அப்படி பார்த்தீங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஷார்ட்டா NPCI அப்படின்னு சொல்லுவோம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 2012 அறிமுகப்படுத்துறாங்க. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு. அப்போ அதில் BSNL, இன்னொன்று MTNL. இந்த MTNL யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாநகர் டெலிகாம் நிகாம் லிமிடெட். இவங்க எங்கெல்லாம் சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா 2 இடங்கள்ல கொடுக்குறாங்க. ஒன்று டெல்லியிலையும் இன்னொன்று மும்பையிலையும் கொடுக்குறாங்க. சமீபத்தில் கூட ஒரு நியூஸ் படித்தேன், இந்த MTNLலும் BSNLலும் மெர்ஜ் ஆக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் படித்தேன். அது எப்போன்னு தெரியல, அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் நான் இன்னமும் கலெக்ட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க, சரிங்களா? அப்படி காலப்போக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆகஸ்ட் மாதம் 2014 இதை விரிவுபடுத்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு இந்த *99# வந்து விரிவுபடுத்துறாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட திட்டத்து மூலியமா இதை அறிமுகப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த NPCI சும்மா இருக்கல, இதை அறிமுகப்படுத்திட்டாங்க, இதை லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட அவங்களோட வேலை முடியல. அதுக்கப்புறம் 2014 எதை அறிமுகப்படுத்துறாங்க தெரியுமா? இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமே, கடைக்கு போனோம்னா பொருளை பர்ச்சேஸ் பண்ணுவோம், உடனே என்ன பண்ணுவோம், மொபைல் எடுத்து ஸ்கேனருங்க QR கொடுங்க அப்படின்னு கேட்போமே, அதாங்க UPI சர்வீஸ் 2014 அறிமுகப்படுத்துறாங்க. அறிமுகப்படுத்தும் போது இந்த UPI சர்வீஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறாங்க. முழுக்க பேங்கிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்க பயன்படுத்த போறீங்க. ஒரு UPI ஐடியை ரெடி பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் IFS கோட், இது எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை இணைக்கலாம். இந்த மாதிரி பல சர்வீஸை இந்த UPI கூட நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2014 அறிமுகப்படுத்துகிறாங்க. அது *99# USSD கோடு வந்து 2012 அறிமுகப்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த UPI சர்வீஸை அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ பெரும்பாலான டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடரில் நீங்கள் இந்த *99# தட்டி பாருங்க, வேலை செய்யாது. ஏன், நான் ஜியோவில் ட்ரை பண்ணேன், அப்புறம் ஏர்டெல்லில் ட்ரை பண்ணேன், வேலை செய்யலை. ஆனால் அதே இது BSNL ட்ரை பண்ணேன், இந்த USSD கோடு வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டேட்டாவெல்லாம் பயன்படுத்த முடியாத ஒரு மிடில் லெவலில் இருக்க கஸ்டமரை கவர்றதுக்காகவே இந்த USSD கோடை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இப்பவும் நடைமுறையில் இருக்கு. 2 விதமா இந்த *99# USSD கோடை வந்து நீங்க பயன்படுத்தலாம். அது என்னன்னா, நீங்க வந்து பணம் அனுப்பலாம். எப்படின்னா மொபைல் நம்பரை பயன்படுத்தி பணம் அனுப்பலாம். அதே மாதிரி UPI ஐடியை பயன்படுத்தி பணம் அனுப்பலாம். அதே மாதிரி நீங்க பணத்தை ரிசீவ் பண்ணலாம். மொபைல் நம்பரை பயன்படுத்தி ரிசீவ் பண்ணலாம். அதே நேரத்தில் UPI ஐடியை பயன்படுத்தி ரிசீவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது வழியா. அதுக்கப்புறம் வந்து UPIயோட பின்னை வந்து சேஞ்ச் பண்ணலாம், செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் 5 டிரான்சாக்ஷன் வந்து நீங்க இந்த *99# USSD கோடு மூலமா தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? 2012 இருந்து 2024 வரைக்கும் கடந்து வந்த பாதைகள் *99# USSD கோடு இன்னமும் நடைமுறையில் இருக்கு. நீங்க BSNL சிம் பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா ஒரு தடவை உங்களுடைய பேங்கிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதில் செக் பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை
நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன் இந்த *999# USSD கோடை பற்றி. ஸோ இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் கண்டிப்பாக 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் அதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.